தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக மயோனீஸ்க்குலாம் வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது ஹோட்டல்ஸ்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. ஜென்ரலாக மயோனீஸை வந்து நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு ஆயிலில் தான் இதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதை நல்லா பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மயோனீஸ் வந்துடும். இது கூட அடிஷ்னலாக வந்து வினிகர் அண்ட் சால்ட் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் ஹோட்டல்ஸ் போனால் ஷவர்மா இருந்தாலும் சரி, சிக்கன் கிரில்லாக இருந்தாலும் சரி, இல்லை சாண்ட்விச், ஸ்நாக்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து மயோனீஸ் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் மேஜராக என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஹை கலோரிஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் எடுத்தீங்கன்னா கூட அதுல வந்து 100ல இருந்து 120 கலோரிஸ் கிட்ட இருக்குன்றாங்க. அப்ப நம்ம பாத்துக்கோங்க, நீங்க ஷவர்மா சாப்பிடும்போது அதுல அப்ளை பண்ற மயோனீஸா இருக்கட்டும், இல்ல கிரில் சிக்கன் வாங்கும்போது அவங்க கொடுக்குற மயோனீஸ் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறதா இருக்கட்டும், அப்பெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு கலோரிஸ் வந்து கன்சியூம் பண்றோம் நீங்களே பாருங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க ரா எக் யூஸ் பண்ணும்போது சால்மெனிலான்ற ஒரு வந்து கிருமி வந்து எக்கில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மயோனீஸ்லயும் வந்து கண்டாமினேட் ஆகி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதிகமா இந்த டயரியா இதெல்லாம் அதிகமா ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹோட்டல் சைட்ல வந்து இதுக்கு ஆல்டர்னேட் எப்படி பண்ணலாம், எக் இல்லாம ஆல்டர்னேட் எப்படி கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கு, பட் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அதிகமா எப்படி கொண்டு வரலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை கேட்டா மயோனீஸ் வந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு வேணா டேஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர நீங்க அதை கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக பாடி வெயிட் அதிகமாகும். பாடி வெயிட்னா நான் வந்து பேட் ஃபேட் அதிகமாக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒபீஸ் ஆவீங்க, ஹேர் ஃபால் ஆகும், ஏகப்பட்ட ஃபேட்டி லிவர், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடலாம் தப்பு இல்லை, பட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. சடனாக ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. என்னதான் எக்ஸசைஸே பண்ணாலும் கூட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் பாதிக்க தான் செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, காய்கறி எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இதை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய டயட்டீஷியன்லாம் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு தான் சொல்கிறேன். ஜங்க் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதிகமாக வெளியே சாப்பிட்றதே கம்மி பண்ணுங்க. அப்படியே சாப்பிட்டாலும் ஒரு நல்ல மீல்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டாக ஒரு ப்ரோட்டீன் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. ஓவராக ஜங்க் ஃபுட் கன்சியூம் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன்.